ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட புது புது கிராம சமையலில் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய், கருவாடு, பெலாக்கொட்டை இதெல்லாம் போட்டு ஒரு புளிக்குழம்பு வைக்க போகிறோம். அதுக்காக நம்ம செடியில் இருக்கிற கத்திரிக்காயை பறிக்கிறோம். வாங்க பறிச்சிக்கலாம். எவ்வளோ தான் செடிக்கு தண்ணி ஊற்றினோம்னாலும் இந்த வெயிலுக்கு கொஞ்சம் வாடின மாதிரி தான் இருக்குது செடி. வாங்க எவ்வளோ கத்திரிக்காய் இருக்குதுன்னு பறிச்சிக்கலாம். ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே இருக்குங்க. அவ்வளோதான் இருந்துச்சு, போதும் நமக்கு. நம்ம போய் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கத்திரிக்காய், கருவாடு, பெலாக்கொட்டை எல்லாம் போட்டு புளிக்குழம்பு வைக்கிறதுக்காக மசாலா பொருள் எடுத்துருக்குறோம். 4 பெரிய தக்காளி எடுத்துருக்குறோம், எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்துருக்குறோம், 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்குறோம், 1 கட்டி பூண்டு எடுத்துருக்குறோம், 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறோம். இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். புளியை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சிடலாம். வெங்காயம், தக்காளி இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். குழம்புக்கான பெலாக்கொட்டையை உளித்து இந்த மாதிரி தேய்ச்சி கழுவி எடுத்துட்டோம். இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஏன்னா குழம்போட காயோடு சேர்த்து வேக வைக்கும்போது கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும், இது வேகாது. அதனால் இது தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம குழம்புக்கு தேவையான கருவாடு எடுத்துருக்குறோம், உளிச்ச கருவாடு. இந்த கருவாடு வந்து சுடு தண்ணி வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். குழம்புக்கு தேவையான புளி ஊற வச்சுருக்குறோம், இதையும் கரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய், தக்காளி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். நம்ம இதை கட் பண்ணிவிட்டு இப்போ மசாலா அரைச்சிக்கலாம். தாளிப்புக்கு 2-3 வெங்காயம் வச்சுக்கலாம். நம்மளோட பெலாக்கொட்டை வெந்துருச்சு, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து மசாலாலாம் அரைச்சிட்டோம். தாளிப்புக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணிட்டோம், கருவேப்பிலை வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம், கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சு சூடாகிடுச்சு, நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச பெலாக்கொட்டை, வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கருவாடை நல்லா சேர்த்துக்கலாம். இந்த பெலாக்கொட்டை வந்து இப்போ சீசனில் கிடைக்கும்போது நம்ம சாப்பிட்டா தான் அந்த மாதிரி குழம்புலாம் வச்சு, அதுக்கப்புறம் இடையில கிடைக்காது கொஞ்ச நாளைக்கு. அதனால் சீசனில் கிடைக்கும்போது இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. கருவாடு சாப்பிடாதீங்களா இருந்தீங்கன்னா வேறு காய்கறிகளை பெலாக்கொட்டை சேர்த்து வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பெரிய ஸ்பூனில் 1/2 ஸ்பூன், நம்ம சின்ன ஸ்பூனில் முழு ஸ்பூனாக போட்டுக்கிறோம். அதே அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். பெரிய ஸ்பூன் வருதுல்ல, அதில் வந்து இது 1/2 ஸ்பூன் கணக்கு வரும். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி உப்பு காரம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதை சேர்த்துக்கலாம்.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கணும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், தக்காளி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்த மசாலா. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் வேகட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம புளி கரைசல் கரைச்சி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு வேக போட்டுடலாம். புளி கரைசல் கரைச்சி வச்சுருக்குறோம், அதை ஊற்றிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா சரியாக போயிடுச்சுன்னா விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கருவாடு, கத்திரிக்காய், பலாக்கொட்டை நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்தோம். இது எல்லாமே சேர்ந்து ஒன்றா வெந்துருச்சு. குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்கள் எல்லாருமே இந்த சீசனில் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி குழம்பெல்லாம் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதெல்லாம் நிறையா வைப்பாங்க அந்த காலத்தில். இப்போ நம்ம வீட்டில் எல்லாம் 2 பேர் 3 பேர் இருக்கிறனால கம்மியாக தான் வைக்கிறோம். இந்த குழம்பு வந்து நம்ம சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம். ராகி களியரை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடாதீங்க கூட ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்கள். நான்வெஜ் சாப்பிடாதீங்க, கத்திரிக்காய் கூட, பலாக்கொட்டை, வேறு ஏதாவது காய்கறி போட்டு புளிக்குழம்பு மாதிரி வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் செஞ்ச பலாக்கொட்டை, கத்திரிக்காய், கருவாடு போட்ட புளிக்குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன்.